மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலையை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் என்ன செக்கப் பண்ணால் பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7/4/2026 ஆகுது. இப்போ நம்ம அறிவித்ததுபடியே வட உள் மாவட்டங்களில் அந்த மலை மேகம் அப்படிங்கிறது உருவாகி வருகிறது. குறிப்பாக ஆம்பூர், திருப்பத்தூருக்கு தெற்கே தற்பொழுது மலை மேகம் உருவாகி வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரியில் மலை மேகம் உருவாகி சில இடங்களில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோயம்புத்தூருக்கு மேற்கேயும் ஒரு மலை மேகம் இப்போ வந்து மருதமலைக்கு மேற்கே, கோயம்புத்தூர் மற்றும் மருதமலைக்கு மேற்கே ஒரு மலை மேகம் தீவிரமாக உருவாகி வருகிறது. அதுவும் அங்கே வந்து சில இடங்களில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூருக்கு மேற்கே, கோயம்புத்தூர் வரைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்குது. கரூர், திருப்பூர் இன்னும் மலை மேகம் உருவாகவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலோரம், அதாவது திண்டிவனத்துக்கு மேற்கே திருவண்ணாமலை, வட உள் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம், அதே போல் திருப்பத்தூருக்கு தெற்கே ஆம்பூருக்கு மிக அருகே தற்போது மலை மேகம் தீவிரமாக உருவாகி வருகிறது. வரக்கூடிய மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை சில இடங்களில் பதிவாகலாம். இந்த கடல் காற்றோடைய வேகம் இன்னும் நுழையாமல் இருக்கிறது. இந்த கடல் காற்று உள்ள நுழைந்த பிறகு மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அதே போல் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே மற்றும் தஞ்சாவூருக்கு மேற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூருக்கு கிழக்கே மழை வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் தஞ்சாவூருக்கு மேற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் திண்டுக்கல், மதுரை, மணப்பாறை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் இரவில் மழை வர வாய்ப்பு இருக்குது. கரூர், அதே போல் கோயம்புத்தூர், மேற்கு உள் மாவட்டங்களை மட்டும் நீங்கள் வந்து மழை பெறலாம். மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ அந்த முழுமையாக நம்ம பார்க்க வரக்கூடிய மணி நேரங்களில் பொறுத்த வரைக்கும் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தென்காசி, சிவகாசி மற்றும் தேனி மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே கனமழை எதிர்பாருங்க. பரவலாக பெய்யாதுங்க. சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி தற்பொழுது மழை சிறப்பாக உருவாகி வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கே தீவிரமான ஒரு மழை இருக்கிறது, மருதமலை பகுதி. அதே போல் வால்பாறை, திண்டுக்கலுக்கு மேற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவு மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல்லில் கனமழை பதிவாகலாம். இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு வரக்கூடிய மாலை இரவு இன்று இரவு 12 மணி வரைக்கும், நள்ளிரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உஷாராக இருங்க. சேலம், தருமபுரிக்கு கிழக்கே தற்பொழுது மலை மேகம் படிப்படியாக உருவாகி வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் 4-5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலை மேகம் உருவாகலாம், தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், அதே போல் ஈரோடு, கரூர் இந்த இடங்கள்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோரம் கடற்காற்று நுழைவதனால அந்த மலை மேகம் மேற்கே தான் தீவிரமாகும், மேற்கே தான் உருவாகும். இதனால் திருப்பத்தூர், ராணிப்பேட்டைக்கு மேற்கே, ராணிப்பேட்டை வரைக்கும், திருவள்ளூருக்கு மேற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருப்பதி கோவில், அந்த திருப்பதி சுவாமிமலை கோயிலில் மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது. தெற்கு ஆந்திராவில் மலை மேகம் உருவாகி அது அப்படியே திருப்பதி நோக்கி வரலாம். இருந்தாலும் தெற்கு ஆந்திராவில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் வறட்சியான காற்று நுழைவதனால கொஞ்சம் மழை வாய்ப்பு கம்மி தான். தெற்கு ஆந்திராவில் வரக்கூடிய மாதங்களில் அதிகமான மழை இருக்கிறது. அங்கே மழை பெய்து மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம தமிழகத்திற்கும் மழை கிடைக்க போகுது. சரிங்களா? தெற்கு ஆந்திராவிலிருந்து நம்ம தமிழகம் நோக்கி மழை வரும் கண்டிப்பாக. ஏன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவதுங்க நம்ம தமிழகத்தில் மழை பெய்யணும்னா எல்லா இடங்களுக்கும் மழை பரவலாக பெய்யணும். கோடை மழை வந்து எல்லா இடங்களுக்கும் பெய்யணும்னா கவனிக்க, எல்லா இடங்களிலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, சென்னை, மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும்னா அப்போ என்ன தேவை? வடமேற்கிலிருந்து காற்று வரணும். ஒரு சாதகம். ரெண்டாவது அதிகமான வெயில். 2 மூணாவது காரணம் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று, பாலக்காட்டு கணவாயிலிருந்து வீசக்கூடிய காற்று. இதில் 4வதாக பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது, சரியாக மாலை 5 மணிக்குள்ளே, ஒரு மாலை 3 மணி முதல் 4 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா கடல் காற்று, அதாவது கடல் வழியாக போகக்கூடிய காற்று தமிழகத்தில் உள்ள நுழையணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றும். சரிங்களா? அதுவும் சரியாக 5 மணிக்குள்ளே உள்ள நுழைஞ்சாதான் மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலான மழை பதிவாகும். சரிங்களா? அதுவும் சரியான நேரத்தில் நுழையணும். சரியான நேரத்தில் நுழைவது மட்டும் இல்லாமல்
மேற்கையும் மழை பதிவாகும். அந்த மேற்கு மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கும் மழையும் கிழக்கு நோக்கி வந்தடையும். அது எப்படின்னா, வடமேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வடமேற்கு மாவட்டங்களில் மழை தொடங்கி பிறகு அந்த வடமேற்கு வெப்ப காற்று வர 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 என்ன ஆகும்னா ஒரு பெட்ரோல் மாதிரி ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் வந்து அடிக்கும். அப்போ இந்த வெப்பமும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று ஒன்று சேர்ந்தால் அதிகமான ஒரு சக்தி கிடைக்கும் இந்த இடிமலைக்கு. இதனால தான் சேலத்தில் மழை உருவாகி கீழே டெல்டா வரைக்கும் மழை வருது. டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லாமல் கீழே நேற்று பார்த்தீங்கன்னா இலங்கை வரைக்கும் அந்த மழை தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது புதுச்சேரியில் உருவான மழை வந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வந்தது. அதே போல் இடையில் பெரம்பலூர் மலையில் உருவாகி அது அப்படியே திருச்சி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை கடந்து அது அப்படியே ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிடுச்சு, இலங்கை வரைக்கும். ஸோ இதுதான் கண்டிப்பாக இப்போதைக்கு வடமேற்கு வெப்பக்காற்று கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கிறது. காற்றோட சந்திப்பு இப்போ இல்லாவிட்டாலும் சில இடங்களில் மழை பெய்யும். இன்றைக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் சில இடங்களில் சில மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும். பரவலாக மழை இல்லாவிட்டாலும் கூட சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. சரிங்களா? இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் மழை பெய்யும், சில இடங்களில் தருமபுரியில் மழை பெய்யும், சேலத்தில் மழை பெய்யும், கோயம்புத்தூரில் மழை பெய்யும். அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே மாறி 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 பரவலாக மழை பெய்யாது, இடம் மாறி மழை பெய்யும் சில இடங்களில். சரிங்களா? இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். சில இடங்கள் வெறும் 20 முதல் 25% இடத்துல மட்டும்தான் மழை பெய்யும். பரவலாக மழை கிடையாதுங்க. வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாரங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கை தரணும் மறக்காம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். வரும் நாட்களில் அதிகமான வெயிலும் அதிகமான மிக தீவிரமான வெப்பமும் பதிவாகும்.